Hi friends, இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனல்ல இன்ஸ்டன்ட் குக்கீஸ் அருமையாகவும் சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அதே போல் குழந்தைங்களுக்கு இது வந்து லேட் டைமில் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸாக வச்சு கொடுக்கலாம். அதே போல் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஒரு குக்கி கொடுத்தா போதும். ஸோ அவ்வளோ ஹெல்த்தியான பொருட்கள்லாம் இதில் போட்டிருக்கு. ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் குக்கீஸ் செய்ய போகிறோம். குக்கீஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பிஸ்கெட்ஸு. ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக குக்கீஸ் செஞ்சு கொடுத்தோன்னா அதுவும் ஹெல்த்தியான பொருட்களை வச்சு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பேரிச்சப்பழம் ஒரு ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை நம்ம கொடுத்தோன்னா டைரெக்டாக சாப்பிடவே மாட்டாங்க, அரைக்குறையாக சாப்பிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதை வந்து பேரிச்சப்பழம் பேஸ் வச்சு மற்ற நட்ஸ் எல்லாம் வச்சு இந்த குக்கீஸ் நான் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு நான் பேரிச்சப்பழம் வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். அதே போல் மற்ற 4 நட்ஸும் வந்து 25 கிராம்ஸ் அளவுக்கு 100 கிராம்ஸ் வரணும். ஸோ இதில் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் இதெல்லாம் சேர்த்து 100 கிராம் அளவுக்கு வரணும். கொஞ்சோண்டு நம்ம தேங்காய் துருவல், இது ட்ரை தேங்காய் துருவல் வந்து நம்ம கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கிக்கிங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வீட்டில் இருக்க ரா தேங்காய் அப்படியே எடுத்து போட்டோன்னா குக்கீஸ் வந்து சீக்கிரமாக கெட்டு போக சான்சஸ் இருக்குது. அதால் நம்ம வந்து ட்ரையாக எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இந்த குக்கீஸை ரெடி பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். பேரிச்சப்பழம் போடுறதுக்கு முன்னாடி எல்லா நட்ஸும் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இதை அரைச்சாச்சு. ரொம்ப ஃபைன் பேஸ்ட் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக குறைன்னு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் நான் வந்து கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷன் தான். குக்கீஸில் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதால் ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பேரிச்சப்பழம் இப்போ இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பேரிச்சப்பழமும் போட்டு அரைச்சாச்சு. நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஆட்டம் கிடைக்கும். ஸோ நல்லா அரைச்சிக்கிங்க. பேரிச்சப்பழம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்தால் பரவாயில்ல. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வாயிலேருந்து எடுத்து குழந்தைங்க போடக்கூடாது. ஸோ சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாயில் ஏதாவது தட்டிச்சேன்னா சாப்பிடும்போது அதை அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி இருந்தால் கூட போதும். அவங்க மென்று சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து குக்கீஸ் ஷேப் கொடுங்க. பிஸ்கெட் ஷேப் கொடுக்கணும். நம்ம குக்கீஸ் எப்படி இருக்குமோ அதே போல் ஷேப் கொடுங்க. சூப்பராக இன்ஸ்டன்ட் குக்கீஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏதாவது டெக்கரேட் பண்ணோம் இல்லையா, அவங்களுக்கு அது இருந்தால் தானே அவங்களுக்கு வந்து உள்ளே இறங்கும். ஸோ அதால் நான் கொஞ்சோண்டு சாக்லேட் சிப்ஸு இதுக்கு மேலே லைட்டாக அங்கே ஒன்று இங்கே ஒன்றா வைக்க போகிறேன். ஸோ இது இருந்தால் தான் அது குக்கீஸுன்னே அவங்க வந்து நம்புவாங்க. இல்லாட்டி அது வந்து குக்கீஸுன்னு அவங்களுக்கு நம்ப வச்சு சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஸோ சூப்பரான இன்ஸ்டன்ட் குக்கீஸை நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.